ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்த்துட்டோம். நம்ம ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்ற தலைப்பில் 10th பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம கிரேட் ரிபல்லியன் இருக்கு இல்லையா, அது கிரேட் ரிவால்ட் வரைக்குமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இது நான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பீஷன்ஸ் ரிவால்ட்ஸ் அண்டர் கிரவுண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரேட் ரிவால்ட் முடிஞ்சதுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கிட்ட இருந்து ஆட்சி அதாவது அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அங்கே பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷில் அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லாம் சுரண்டுறது, எல்லாம் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிரேட் ரிவார்டில் வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டே இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிதோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக ஆட்சி வந்து எடுத்துட்டாங்க. அதுதான் வந்து க்ரௌன் சொல்லுவாங்க. ஸோ வந்து எலிசபெத் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து மகாராணின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னாலும் கிட்டத்தட்ட மொனார்க்குன்னா என்னது ஒற்றையாட்சி மாதிரி. ஸோ அவங்க வந்து அதை வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ராணின்றனால அந்த பதவி வந்து க்ரௌன்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வந்துட்டாங்க கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம். ஸோ அவங்க கீழே அவங்க வந்ததுக்கப்புறம் பீசன்ஸ் பொதுமக்களுக்கு நடுவில் என்னென்ன ரிவால்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தப்போ. இப்போ வந்து க்ரௌன் வந்ததுக்கப்புறம், அதாவது டோட்டலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அடியில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ரிவால்ட்ஸ்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா இண்டிகோ ரிவால்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டெக்கான் ரியாட், பாப்னா ரிவால்ட், அப்புறம் இன்னொன்று ஒரு 4 இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறோம்னா முக்கியமானது பார்த்தோம்னா இண்டிகோ ரிவால்ட். ஸோ இண்டிகோ ரிவால்ட் அடிக்கடி ப்ளீஸ் கேட்குற ஒரு டாபிக், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டிகோ ரிவால்ட் அதோட டைம் வந்து பார்த்தோம்னா 1859-60. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்பாங்க. ஸோ இண்டிகோ ரிவால்ட் அதோட டைம்லைன் பார்த்தோம்னா 1859-60 ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் மிலிட்டன்ட் அண்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் பீசன்ட் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற பீசன்ட் அப்ரைசிங்லேயே பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒரு மிலிட்டன்ட் லெவல்லையும் அதே மாதிரி ஒயிட் ஸ்ப்ரெட் நிறைய ரொம்ப பேருக்கு பரவனதுமான இந்த இது வந்து பார்த்தோம்னா இண்டிகோ ரிவால்ட் தான். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம்னா மோஸ்ட் மிலிட்டன்ட் அண்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் பீசன்ட் அப்ரைசிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். இண்டிகோ ரிவால்ட். ஓகே, இதை வந்து இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சிந்தட்டிக் டைஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ சிந்தட்டிக் டைஸ்னால் எப்படி கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கிறதா சிந்தட்டிக் டைஸ், ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறதா சிந்தட்டிக் டைஸ். ஸோ இது வரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்கன்னா நேச்சுரல் டைஸ், நேச்சுரலான அந்த இது வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிறதோ இல்லை வந்து மரத்தோட இலையிலேருந்து எடுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதா நேச்சுரல் டைஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வரத்துக்கு அந்த சிந்தட்டிக் டைஸ் வராதுக்கு முன்னாடி தான் இந்த இண்டிகோ ரிவால்ட் வந்து நடந்துச்சு. ஸோ நேச்சுரலாக வந்து இண்டிகோ டை பார்த்தோம்னா கிளாத் மேக்கர்ஸ் வந்து கிளாத் தான் நம்ம வந்து டை பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கிளாத் மேக்கர்ஸ் உலகத்தில் இருக்க எல்லா கிளாத் மேக்கர்ஸ்க்கும் ரொம்ப டிமாண்டாக இருந்தது பார்த்தா நேச்சுரல் இண்டிகோ டை தான். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் வந்து பீசன்ஸை வந்து நீங்கள் வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வளர்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் என்ன பண்ணலாம் அவங்க வந்து யூரோப்பியன்ஸ்னால் யார், இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ இவங்க வந்து அது மூலமாக லாபம் பார்க்குறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த டையை என்ன பண்ணுவாங்க யூரோப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா மக்களை வந்து வளங்க அப்படின்னு சொல்கிறத விட வளர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஏக்கராவில் பார்த்தோம்னா இது போடுறாங்க, ஏதோ ஒரு விளைச்சல் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தோம்னா இண்டிகோ அதாவது ஃபுட் கிராப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரைஸோ இல்லை வந்து ஏதோ ராகி ஏதோ ஒன்று போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது கூட வந்து பார்த்தோம்னா இண்டிகோ பிளான்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அதாவது பிரிட்டிஷில் வந்து ஒரு சில பேர் வந்து பிரித்து விட்ருப்பாங்க பிளான் அதாவது இதை கவனிக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு கேஷ் அட்வான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ கொடுத்து நீங்கள் போய் வந்து பே பண்ணிக்கோங்க, லேண்ட் ரெண்ட்டுக்கும் சரி எதுக்குனாலும் சரி பே பண்ணிக்கோங்க, இல்லை செடி வாங்கிறதுக்கோ உரம் வாங்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று பே பண்ணிக்கோங்க. பட் வந்து இவ்வளோ வந்து நீங்கள் கொடுத்துடணும், அதாவது பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கொடுத்துடணும், அதே மாதிரி செடியும் விலை வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த பிளான்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போ அந்த பீசன்ஸ் மக்களை என்ன பண்ணுறாங்க இண்டிகோவை வந்து அதாவது ஃபுட் கிராப்ஸை கம்பேர் பண்ணும்போது இண்டிகோவை தான் வந்து நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது கடைசியில் என்னாச்சு பார்த்தோம்னா இந்த அதுக்கேற்ற விலையும் வந்து கொடுக்காம அவங்களுக்கு பார்த்தோம்னா கம்மியான விலையவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்மால் அமௌண்ட் அவங்க கொடுக்குற அந்த கம்மியான அமௌண்ட் பார்த்தோம்னா திருப்பி பே பண்ணுறதுக்கு அந்த கடன் வாங்கினாங்க இல்லையா, அது திருப்பி பே பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை. இதனால் என்னாச்சு பார்த்தோம்னா அவங்க கடங்காரராக மாற ஆரம்பிக்கிறாங்க அந்த பீசன்ஸ். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து மறுபடியும் போய் பிளான் பண்ணுங்கள், இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டு போய் வந்து கிண்டிகோ வளருங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுது, அவங்களுக்கு அது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. அவங்களால வந்து அந்த டெப்ட் அந்த கடன் வந்து அவங்களால கழிக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அந்த இது பார்த்து பார்த்தோம்னா அந்த கடன் வந்து பார்த்தோம்னா அப்பா கிட்டேருந்து மகனுக்கு போகிறது, மகன்கிட்டேருந்து அவங்ககிட்ட மகன் போகிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு கடனாளியாகவே இருக்கிற அளவுக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த கொடுமைப்படுத்துறது, கிட்னாப் பண்ணுறது, அவங்க கிட்டேருந்து திருடுறது, அவங்கள வந்து சாட்டையால் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பல விஷயத்தில் வந்து ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பித்தாங்க அந்த இண்டிகோ பிளான்டர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவால்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது லீட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா திகம்பாஸ் பிஸ்வாஸ், அதுவே பிஷ்ணுசரண் பிஸ்வாஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் தான் இது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது இண்டிகோ ரிவால்ட்டை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா திகம்பாஸ் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணுசரண் பிஸ்வாஸ் அப்படின்றவங்க. எங்கன்னு பார்த்தோம்னா நைடா, பெங்காலில். மேக்ஸிமம் பெங்காலில் தான் ரிவால்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, பெங்காலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து போய் ஃபஸ்ட்டு பிடிச்ச இடமே வெஸ்ட் பெங்கால் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா பெங்கால். ஓகேங்களா. ஸோ நைடா டிஸ்ட்ரிக், பெங்காலில் இருக்க நைடா டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தோன்னா ரியாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் 1859 பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, இண்டிகோ கல்டிவேஷன் வந்து யாரும் பண்ணக்கூடாது, அது நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, ரிவால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. யார், திகம்பாஸ் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணுசரண் பிஸ்வாஸ் 2 பேரும் சேர்ந்து பெங்கால் டிஸ்ட்ரிக்டில் இருக்க நைடா அந்த இதில் பார்த்தோம்னா இண்டிகோ கல்டிவேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1859 என்ன பண்ணுறாங்க, அந்த இண்டிகோ பிளான் பண்ணுறத வந்து தடுத்து நிறுத்தி ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து எரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரிவால்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இண்டிகோ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறாங்க. எப்போ 1860 ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிகோ கமிஷன் என்னைக்கு செட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1860 ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டிருக்காங்க. இண்டிகோ கமிஷன் எப்போ செட் பண்ணுறாங்க, 1866. எந்த இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா ஆக்ட் 6 1862. அதாவது வந்து எடுத்த உடனே வந்து போட முடியாது இல்லையா, கமிஷனோ ஏதோ ஒன்றும் ஆக்டோ ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த ஆக்ட் தான் பார்த்தோம்னா ஆக்ட் 6 1862 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ ஓகேங்களா. ஆக்ட் 6 1862 படி இண்டிகோ கமிஷன் 1860 வந்து போட்டு அந்த இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ பீசன்ஸ் போத் மென் அண்ட் விமன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கையில் என்ன கிடைக்குதோ பேண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பேண்ட்ஸ்னால் என்னது, சாப்பாடு செய்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே எடுத்துகிட்டு போய் சண்டைக்கு எல்லாம் தொடப்பு முறம் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிகோ பிளான்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கும் என்ன பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓகே இதுக்கு மேலே இனிமேல் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிவால்வ் பண்ணதுங்காட்டியும் அந்த கமிஷன் அதுவெல்லாம் கமிஷனர் போட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இண்டிகோ பிளான்டர்ஸ் எல்லாருமே பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு. ஸோ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் லீட் பண்ணாங்க அப்படின்றது தான். திகம்பாஸ் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணுசரண் பிஸ்வாஸ் இவங்க 2 பேர் தான் அந்த ரியாட்டை வந்து லீட் பண்ணாங்க. எங்கே லீட் பண்ணாங்க அப்படின்னோம்னா நைடா டிஸ்ட்ரிக், பெங்காலில் இருக்க நைடா டிஸ்ட்ரிக். ஸோ எப்போ வந்து இண்டிகோ கல்டிவேஷனை விடுறாங்க, அப்படி கிவ் அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 1859 ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இண்டிகோ கமிஷன் எப்போனா 1860. எந்த ஆக்ட் படினா ஆக்ட் 6 1862 படி. ஓகே. அடுத்து இண்டிகோ பிளான்டர்ஸ் எங்கே மூவ் ஆகுறாங்க, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ்க்கு மூவ் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வர இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்து பேட்ரியாட் அப்படின்ற நியூஸ் பேப்பர் என்னென்னா, ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்டிவேட்டர்ஸோட மிசரியை வந்து நிறைய டைம் வந்து வெளிக்கொண்டு வந்து பார்த்தோம்னா இந்து பேட்ரியாட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் தான். ஓகேங்களா. ஸோ கல்கட்டாவில் இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதுகிறாங்க. எங்கே இருக்கவங்க, கல்கட்டாவில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 1860 தினபந்து மித்ரா அப்படின்றவங்க வந்து ஒரு ட்ராமா ரைட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமா பேர் நீல் தர்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. எந்த லாங்குவேஜில் பார்த்தோம்னா பெங்காலியில். ஸோ அந்த மாதிரி நாடகம் மூலியமாக பார்த்தோம்னா இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்ன நியூஸ் பேப்பரு, இந்து பேட்ரியாட்டு, எங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட், கல்கட்டா ஜேர்னலிஸ்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா
யார் எழுதுகிறாங்க அப்படின்னு வந்து இதை பார்த்தோம்னா 1860 நீல் தர்பா தினபந்து மித்ரு அப்படின்றவங்க நீல் தர்பான் அப்படின்ற ட்ராமாவை பெங்காலியில் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுல இண்டிகோ ரிவால்ட் தான். இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க 5960. ஸோ அதுக்குள்ளாரே முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாப்னா ரிவால்ட் இயர் பார்த்தோம்னா 73 76, 3 வருஷம், 73லேருந்து 76 வரைக்கும். ஓகே, இது யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா பீசன்ஸ்னால் மக்கள் வெர்சஸ் ஜமீன்தார் ஒப்ரெசர்ஸ். ஜமீன்தார்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இதில் அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு ரெசிஸ்டன்ட் மூமெண்ட் தான் இந்த பாப்னா ரிவால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே வந்து ஆரிஜின் ஆகுது பாப்னா ரிவால்ட் பார்த்தோன்னா யூசப் சாஹிப் பிரக்னா ஆஃப் பாப்னா, பெங்கா, இதுவும் பெங்கால் தான். ஸோ நான் சொன்னது மேக்ஸிமம் பெங்காலில் தான் இதாகும். ஸோ பெங்காலில் பாப்னா இருக்கு இல்லையா, யூசப் சாஹிப் பிரக்னா ஆஃப் பாப்னா, பெங்கால், இங்கே தான் வந்து ஆரிஜின் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யாருக்கு நடுவில் பீசன்ஸ் வெர்சஸ் ஜமீன்தாருக்கு நடுவில். ஸோ இதுக்கு லீடர் யாருன்னு பார்த்தோம்னா கேசப் சந்திர ராய், அவர் தான் பார்த்தோம்னா அதுக்கு லீடராக இருக்கார். ஸோ அங்கே வந்து திகம்பாஸ் விஷ்ணு மாதிரி இங்கே கேசப் சந்திர ராய். ஸோ ஓகே, ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லெவி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்ட்டு எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது இப்போது 100 ரூபா கொடுங்க அப்படின்னா ஜமீன்தார் வந்து 100 ரூபா கொடுப்பாரா, அதுக்காக கலெக்ட் பண்ணும்போது என்னது 150 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வாங்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஜமீன்தார்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது. பார்த்தோம்னா சப்போஸ் அவங்க ரெண்ட் பே பண்ணலாம், என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அந்த இடத்தோட்டே வந்து துரத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அதாவது இப்போ ஒரு ரிவால்ட் வந்து பண்ணுறாங்க, ஏதோ ஒரு புரட்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து வேணும் இல்லையா, அந்த வெப்பன்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை எதுக்குன்னாலுமே வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, அந்த ரியாட்ஸ்க்காக ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இங்கே பாப்னான்னு மட்டும் கிடையாமல் ஈஸ்ட் பெங்காலுக்கும் ரீச் ஆகுது. ஸோ ஈஸ்ட் பெங்கால் அண்ட் பாப்னா வரைக்குமே ரீச் ஆகுது. அதே மாதிரி அக்ராரியன் லீக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட மெயின் ஃபார்ம் என்னென்னா லீகல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து லீகலாக வந்து இது பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக வந்து போயிட்டு அடிக்கிறது, இது பண்ணுறது, அட்டாக் பண்ணுறதுன்னு இல்லாமல் லீகலாக வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. எங்களால் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதாக லீகலாக போகிற மாதிரி பண்ணுறது. ஸோ அதாவது இது வந்து இந்த மாதிரி ரிவால்ட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜமீன்தார்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து இது பண்ணுற ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை அடிக்கிறதோ இல்லை அட்டாக் பண்ணுறதோ இந்த மாதிரி ஜமீன்தார்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிவால்ட்டும் வந்து நடந்துச்சு. அதனால தான் இது லீகல் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அதாவது அது மட்டும் கிடையாது, அட்டாக் பண்ணுறதோ இல்லை வந்து மற்ற மாதிரி லூட் பண்ணுறது, அதாவது திருடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபியூ கேசஸ் ரொம்ப நடக்கலை மற்ற ரிவால்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லீகல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறதுக்கு இதுவும் மெயின் காரணம் தான். எல்லாருமே வந்து லீகலாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்ஸோ அவங்களோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து அதிகமாகலாம் யாருமே கொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையான ஒரு ரிவால்ட் மாதிரி தான் அது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்னா ரிவால்ட்டு 73 76. ஸோ இது பார்த்தோம்னா எப்படி கேட்கலாம்னா லீகல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதோட விச் ரிவால்ட் ஹேஸ் த மெயின் ஃபார்ம் ஆஸ் லீகல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாப்னா ரிவால்ட். அதோட இயர் 1873லேருந்து 76. யாருக்கு நடுவில் பீசன்ஸ் வர்சஸ் ஜமீன்தார் ஒப்ரெசர். ஆரிஜின் பார்த்தோம்னா பாப்னா, யூசப் சாஹிப் பிரகனா ஆஃப் பாப்னா, எல்லாமே மேக்ஸிமம் பெங்கால் தான். ஸோ இதோட லீடர் பார்த்தோம்னா கேசப் சந்திர ராய். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன முக்கியம் பார்த்தோம்னா எங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஈஸ்ட் பெங்காலுக்குமே போச்சு. அடுத்து பார்த்தோம்னா இதோட மெயின் ஃபார்ம் வந்து லீகல் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான், மெயினான பாயிண்ட்னா இதுதான், மற்றதெல்லாம் கதை தான். ஸோ ஓகே, இந்த மூமெண்ட் மூலிமா என்னாச்சுன்னா ரியாட்ஸ் வந்து, அதாவது நம்ம ரிவால்வ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லீகல் ரைட்ஸு, நம்மளோட இதை லீகல் ரைட்ஸை வச்சு பீஸ்ஃபுல்லான வகையில் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி நாம் வந்து ரிவால்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இது உணர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாம். ஸோ அதாவது இந்த ரிவால்ட் வந்து டெவலப்டு ஸ்ட்ராங் அவேர்னஸ் ஆஃப் லா, அதாவது லா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மூமெண்ட்டும் இதுதான். அதே மாதிரி லீகல் ரைட்ஸு, அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களோட அபிலிட்டி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த ஒரு மூமெண்ட்டு இதுதான், இது பாப்னா. ஸோ கேட்கலாம். அதனால தான் அது மேலே லீகல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாவே இது எல்லாமே சேர்ந்து போச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், இதெல்லாம் வளவல கதை தான். அடுத்து பார்த்தோம்னா டெக்கான் ரியாட் எப்போ நடந்துச்சு பார்த்தோம்னா 1875. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெவி டேக்ஸ் ரூல்ட் அக்ரிகல்ச்சர், ஃபெமைன் டெத் இன்க்ரீஸ். நம்ம நல்லாவே தெரியும். ஸோ டேக்ஸ் அதிகம் பண்ணாலே என்னாச்சு, டேக்ஸ் அதிகமாக பண்ணால் எவன்டா இந்த டேக்ஸ் பே பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது பண்ணாமலே இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுறாங்க. இதனால் சாப்பாடுக்கு பஞ்சம் வந்து நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக ரியாட்டிங் அகெயின்ஸ்ட் மணி லெண்டாஸ், அதாவது
நம்ம முன்ன பார்த்தோம் ஜமீதாஸ்க்கு எதிராக போராடினாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ரியாட் பார்த்தோம்னா மணி லெண்டர்ஸ், இந்த காசு வந்து கடன் கொடுப்பாங்க இல்லையா, கந்து வெட்டிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக டெக்கான் ஏரியாவில் மணி லெண்டர்ஸ்க்கு எதிராக நடந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ரியாட்டிங் வந்து இதுதான், இது டெக்கான் ரியாட். ஸோ ஓகேங்களா, ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ரியாட் எகெயின்ஸ்ட் மணி லெண்டர்ஸ் அப்படின்னாலே டெக்கான் ரியாட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா May 1875 இன் சூப்பா, SUPA, ஏ வில்லேஜ் நியர் பூனா. பூனாவில் நடந்துச்சு. சூப்பா, ஏ வில்லேஜ் நியர் பூனா. ஓகேங்களா, ஓகே. ஸோ ரியாட்ஸ் ரிப்போர்ட்டட் க்ளோஸ் டு 30 வில்லேஜஸ். பூனாவில் இருக்கும் கிட்டத்தட்ட 30 வில்லேஜஸ் பூனா அண்ட் அகமது நகரில் வந்து நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ மெயினாக எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்க மணி லெண்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எதிராக தான் நிறைய நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ மெயினாக பூனாவில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். டெக்கான் ஏரியாவில் பூனா சோப்பா அப்படின்ற இடத்துல இதாச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பூனா அண்ட் அகமது நகரில் சேர்த்து மொத்தமாக 30 வில்லேஜஸ் வந்து இந்த டெக்கான் ரியாட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். மெயினாக எங்கன்னு பார்த்தோம்னா குஜராத் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 33 வில்லேஜஸ் பார்த்தோம்னா மரவாரி, அதாவது மரவாரி ஷாஹுகாஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்வோம் இல்லையா, அந்த சேட்டுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி மரவாரி ஷாருக்காஸ் அவங்க கிட்டத்தட்ட 33 வில்லேஜஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, திருட ஆரம்பித்தாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் திருட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப வயலண்ட்டாகவும் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து போலீஸோட ஹெல்ப் அவங்க போய் அந்த ஷாஹுகாஸ் இருக்காங்களே மரவாஸ், அவங்க மரவாரிலாம் போய் அவங்க போலீஸோட ஹெல்ப் கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக வயலண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆர்மி வந்து அந்த ரிவால்ட்டை டெக்கான் ரியாட்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக ஆர்மி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ எதுக்கு என்னென்ன ஆக்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இண்டிகோ ரிவால்ட்டுக்கு இண்டிகோ கமிஷன் போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டெக்கான் இதுக்கு பார்த்தோன்னா டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து தீர்த்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்த்தோம்னா டெக்கான் ரியாட் முடிஞ்சு. இது நான் பார்த்துக்க வேண்டியது அதோட இயர் 1875. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ரியாட்டிங் எகெயின்ஸ்ட் மணி லெண்டர்ஸ். ஸோ மணி லெண்டர்ஸ்க்கு எதிராக அந்த கந்து வெட்டிக்காரங்களுக்கு எதிராக நடந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ரியாட்டிங் இது தான். எப்போ நடந்துச்சுன்னா மந்த் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, May 1875. எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பூனா வில்லேஜில் இருக்க சூப்பா அப்படின்ற ஒரு வில்லேஜில். ஸோ எத்தனை அதாவது பூனா அண்ட் அகமது நகர் ரெண்டு சேர்த்து மொத்தம் 30 வில்லேஜஸில், மெயினாக குஜராத்தில். ஓகேங்களா. ஸோ வந்து 33 வில்லேஜஸ்க்கு மேலே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மரவாரி ஷாஹுகாஸ் கிட்ட திருட ஆரம்பித்தாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் திருட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் பீசன் மூவ்மெண்ட். இது பார்த்தோம்னா 1890 1900 வரைக்கும். ஸோ இயர் வந்து நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம், 1900 அப்படின்றனால 1890 1900. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா ரேபிட் ஏலினேஷன் டு ப்ரிவெண்ட் ரேபிட் ஏலினேஷன் ஆஃப் த லேண்ட்ஸ் டு அர்பன் மணி லெண்டர்ஸ் ஃபார் ஃபெயிலியர் டு பே டெப்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா சப்போஸ் வந்து இது பே பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு இது பண்ணிடுவாங்க, துரத்திடுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா மணி லெண்டர்ஸை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அவங்களோட சொந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு அந்த இது பண்ணுறாங்க இல்லையா. ஏலினேஷன்னா என்னது, அதாவது வேறு இடத்துக்கு ஒரு இடம் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னா அதை தான் ஏலியன் அப்படின்வோம். அதாவது ஸ்பேஸ்லேருந்து வரதான் ஏலியன் கிடையாது. ஏலியன்னா என்னென்னா நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து இடம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடியில் வந்து ஏலியன் பாடிஸ் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா என்னென்னா சொல்லுவாங்கன்னா, அந்த நம்ம உடம்புல வந்து என்னென்ன இருக்கணுமோ அதை தவிர மாதிரிலாம், அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு இதாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், அது ஒரு கிருமியாக இருக்கலாம், அதெல்லாமே ஏலியன் பாடி ஏலியன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரேபிட் ஏலினேஷன், அந்த லேண்டு வந்து அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு துரத்துறாங்க இல்லையா, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா பஞ்சாபில் இருக்க மக்களை இது பண்ணணும், அதாவது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பஞ்சாப் லேண்ட் ஏலினேஷன் ஆக்ட், பஞ்சாப் லேண்ட் ஏலினேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1900 போட்டு ஓரளவுக்கு வந்து குறைச்சாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் பஞ்சாபுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெஷராக தான் அப்ளை பண்ணுறாங்க. சப்போஸ் இங்கே ஒர்க் ஆச்சு அப்படின்னா மற்ற ஏரியாவில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பஞ்சாப் லேண்ட் ஏலினேஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ கேட்கலாம், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெஷராக பண்ண ஆக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் லேண்ட் ஏலினேஷன் ஆக்ட். ஸோ இதை வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரித்தாங்க. ஒன்று பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் கிளாஸ், இன்னொன்று ஸ்டாச்சுட்டரி அக்ரிகல்ச்சர் கிளாஸ், அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ளூட் மணி லெண்டர்ஸ். இந்த மாதிரி 3 வந்து பிரித்தாங்க இதை இந்த பஞ்சாப் லேண்ட் ஏலினேஷன் ஆக்டை. ஸோ ரொம்ப வந்து முக்கியம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னது அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ், அடுத்து ஸ்டாச்சுட்டரி அக்ரிகல்ச்சர் கிளாஸு, ரெஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் மீதி இருக்கிறவங்க அதாவது மணி லெண்டர்ஸும் இன்க்ளூடட், மீதி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து 3வது கேட்டகரி. ஸோ இது என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா
சேல் அண்ட் மார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டு அதர் 2 கேட்டகரி. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்காங்களே, அக்ரிகல்ச்சருக்குலாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட இருந்து லேண்டை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் செகண்ட் கேட்டகரி தேர்டு கேட்டகரி அவங்களுக்கு வந்து மார்ட்டேஜுக்கு விட்டுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ தடுக்கிறதுக்காக போட்டது தான் இந்த ஏலியனேஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்க நிலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறது, ஸ்டாச்சுட்டரி அக்ரிகல்ச்சர் கிளாஸ்ட்டையும் மற்ற மணி லெண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, பணம் பிடிங்கி அவங்கக்கிட்டலாம் வந்து கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போட்டது தான் இந்த லேண்ட் ஏலியனேஷன் ஆக்ட். ஓகே, இதோட வந்து பார்த்தோம்னா ரியாட்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இண்டிகோ ரிவால்ட், செகண்டு பாப்னா ரிவால்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா டெக்கான் ரியாட், அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தது பஞ்சாப் பீசன் மூமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நிறைய நடந்துச்சு, நூற்றுக்கணக்கானது நடந்துச்சுன்னா அதில் குறிப்பிடத்தக்கது ரொம்ப ஒரு சொல்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை ரெக்கார்ட் பண்ணது அந்த மாதிரி போது இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதோட ஒரு டாபிக் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெயினான டாபிக் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இதை பற்றி வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைம்லைன் என்ன சொல்கிறாங்க பார்த்தாங்கன்னா 1870 1885 அந்த ஃபவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1870 1885. ஸோ ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் செகண்ட் ஆஃப் 19th century தான் பார்த்தோம்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னல் பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் ஆர்மி, நியூ சோஷியல் கிளாஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன். ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா ஒரு 19th century செகண்ட் ஆஃப்னு எடுத்துக்கலாம். அந்த டைமில் தான் நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க, இங்கிலீஷ் எஜுகேட்டட், அதாவது இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன்ஸில் ஒரு சில நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ஒன்று வரும் இல்லையா, நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கோம், நம்மளால் இந்த இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு எழுச்சி வருது, நம்ம நாடு நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இந்த அறிவும் இந்த உணர்ச்சி வந்து எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்தோ இல்லை வந்து ஜேர்னலிசம் பண்ணுறதுலேருந்தோ நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிது அந்த செகண்ட் ஆஃபில் தான். ஸோ அதுதான் வந்து இந்தியன் இன்டெலிஜென்சியா அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா important role in generating a national consciousness by exposing large number of people to idea of nation, nationalism and various democratic aspiration. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ தாதாபாய் நவ்ரோஜிலாம் பார்த்தோம்னா ஒரிசாவில் ரொம்ப ஒரு ஃபெமைன் டெத்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கோம். பட் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் டன் கணக்கிலலாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க வீட்டை வந்து பிரிட்டனுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயத்தில் இங்கே நிறைய பேர் பட்னியால் செத்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் வந்து படித்தவர் இல்லையா, ஸோ அதனால் அதை வச்சு பார்த்தோம்னா இப்படிலாம் வந்து சுரண்டுறாங்க அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தார். படிக்காத மக்களுக்கு இந்த மாதிரிலாம் வெளிக்கொண்டு வந்து ஒரு எழுச்சி வந்து உற்பத்தி பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஓகே, இதுக்கு வந்து மெயினாக அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மெயினாக இதாகுது, நேஷ்னலிசம் வந்து மற்றவங்களுக்கு பரவறதுக்கு வந்து மெயினாக இருந்தது காரணம் பார்த்தோம்னா பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர், அதே மாதிரி வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ், இதெல்லாம் மெயினான ரோல் வந்து பே பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நியூமரிக்கலி ஸ்மால் பட் நேஷ்னல் கேரக்டர் அண்ட் கெப்பாசிட்டி டு எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் ஆன் ஆல் இந்தியன் ஸ்கேல். ஸோ ஓகே, எல்லாம் ஒரு கதை மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் என்னவாக இருந்தாங்க அவங்க, அந்த மாதிரி நேஷ்னலிசம் பரப்புறவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா லாயர்ஸாக இருந்தாங்க, டீச்சர்ஸாக இருந்தாங்க, மெயினாக ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மி இவங்களாம் டாக்டர் இல்லையா. ஸோ மற்றபடி பெரியார், தாதாபாய் நவ்ரோஜி இவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே லாயர்ஸ். ஸோ இல்லைங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதை நோக்கி வந்து நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாமே வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அது ஃபார்ம் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி ஃபார்ம் பண்ணார். MMS பூர்ண சர்வஜனிக் சபா, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இது எல்லாமே அதன் விளைவாக அதாவது அந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் பீப்புள்ன்றாங்க இல்லையா, இந்தியன்ஸ்ன்றாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் படிக்க அவங்களுக்குள்ளார ஒரு நேஷ்னலிசம் உருவாகி இந்த மாதிரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி மக்களுக்காக போராட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் ஆன அசோசியேஷன் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA அப்படின்வாங்க. 1852 கஜ்லூர் லக்ஷ்மி நாராயண் அப்படின்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பார். ஸோ மேக்ஸிமம் இவர் வந்து ஒரு மெர்ச்சன்ட், இந்த ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் 1852 ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து இந்த இயர் ரொம்ப முக்கியம், இது கொடுத்து மேட்ச்சில் கூட கேட்பாங்க. ஸோ MNA 1852. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் பார்த்தோம்னா 1866 நவ்ரோஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ 12th புக்கில் இருக்கும் இது, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ்ன்னுவாங்க 1884. ஸோ இதுக்கப்புறம் தான் ஐஎன்சி வந்து ஃபார்ம் ஆகும். எம்எம்எஸ்லாம் வந்து எல்லாமே கூட்டாக சேர்ந்து எம்எம்எஸ் அந்த சபாவில் தான் எல்லாம் பேசி கடைசி ஐஎன்சி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு இது. அடுத்து பார்த்தோன்னா பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா பார்த்தோன்னா 1870. அடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் பார்த்தோம்னா 1885 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இயர் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்து எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் காலனலிசம். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட் ஒர்க் ஃபார்முலேஷன் ஆஃப் ஈகோ கிரிட்டிக் ஆஃப் காலனிசம். ஓகே, அதெல்லாம் ஓகே. ஸோ மெயினாக அதில் வந்து சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா தாதாபாய் நௌரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரோமேஷ் சந்திர தத், இவங்க எல்லாமே தான். அதாவது அந்த காலனிக்கு எதிராக வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது தப்பு அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் மெயின் பார்ட் ப்ளே பண்ணது இவங்க தான். நௌரோஜி, ரானடே, ரோமேஷ் சந்திர தத், இவங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து அவங்க சுரண்டுறதால தான். ஸோ இவங்களுக்கு எல்லாமே என்ன புரிஞ்சிச்சின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்காரங்களோட ப்ராஸ்பரிட்டி, அதாவது அவங்களோட எக்கனாமிக் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு மெயினான காரணம் எது பார்த்தோம்னா, இந்தியா வந்து அவங்களுக்கு அடியில் வச்சுருக்கிற அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்தோம்னா ப்ராஸ்பர் ஆக முடியும், பிரிட்டிஷ் ப்ராஸ்பர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மக்கள். ஸோ அவங்களால என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்க என்ன யோசித்தாங்க, அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா, நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த காலனலிசம் வந்து அழிஞ்சே ஆகணும். ஸோ இந்த காலனலிசம் வந்து இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து முன்னேறாது. நம்ம எக்கனாமி வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான மெயினான அப்ஸ்டக்கல் எதுனா இந்த காலனி, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி தான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ படித்தவங்க ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம் அவங்களாம் இருந்தாங்களே, அவங்களுக்குலாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா 1855 வந்து பார்த்தோம்னா ஆல் இந்தியா ஆர்கனைசேஷனாக ஒரு விஷயமா வந்து ஆரம்பித்தாங்க அந்த ஐஎன்சி அப்படின்றது. அதாவது இந்தியா மட்டும் இந்தியா இருக்க எல்லா லீடர்ஸும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ கல்மினேஷன் ஆஃப் அட்டம்ஸ் பை குரூப்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவ் இன் 3 presidencies. ஸோ மெயினாக அப்போ வந்து இருந்தது பார்த்தோன்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா அப்படின்னு மூணு ப்ரொவின்ஸை தான் பிரிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அதிலிருந்து பார்த்தோம்னா எஜுகேட்டட் நல்லா படித்த இந்தியன்ஸ்லாம் பார்த்தோம்னா பொலிட்டிக்கலாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களோட அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டிவா ஹியூம். இவர் என்னென்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் ஐசிஎஸ் அதாவது ஐசிஎஸ் ஆஃபீஸராக வந்து இருந்திருப்பார். அவர் வந்து ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டராக ஒரு மெயினான ஒரு ரீசன் வைப்பாங்க. ஃபவுண்ட் பண்ணதே வந்து அவர் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா மெயினாக ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாரை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1885 பார்த்தோம்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, அவரை தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செஷன் எங்கே ஆரம்பிச்சிச்சு பார்த்தோம்னா 28/12/1885 பாம்பேயில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ 28/12/1885 பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பிரசிடென்ட் பார்த்தோம்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இவங்களோட இயர்லி அப்ஜெக்டிவ், ஃபஸ்ட்டு அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் யூனிட்டி, அதாவது ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா டெவலப் பண்ணணும். அந்த எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒற்றுமைன்றது ஒரு விஷயத்தை வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பிரிட்டனுக்கு வந்து லாயல்ட்டியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. பிரிட்டிஷை வந்து துரத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது, பிரிட்டனுக்கு லாயலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்தோம்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இது டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தோன்னா இந்த அப்பீல்ஸ் போடுறது, பெட்டிஷன் போடுறது, லெட்டர்ஸ் போடுறது, பிரிட்டனுக்கு வந்து எல்லாம் இது பண்ணுறது, வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சொன்னால் கேட்டுப்பாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுக்கு வேலையே. மீட்டிங் போடுறது, அப்பீல்ஸ் போடுறது, பெட்டிஷன் போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இவங்களோட டெக்னிக் வந்து இதுதான். ஸோ இவங்களோட இவங்களோட டிமாண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெவல். ஸோ சென்ட்ரல் லெவல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெவல் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் வச்சாங்க. அதே மாதிரி ஜுடிஷியலும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் தனியாக பிரிக்கணும். ஸோ தட் பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவில் இருக்க ஆளுங்க வந்து ஜுடிஷியலில் இருக்க ஆளுங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது.
ஸோ அதனால் பார்த்தோம்னா 2 செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஹோம் சார்ஜஸ் 2த்தையுமே பார்த்தோம்னா என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இப்போ ஒரு ட்ரையல், அதாவது ஒரு கேஸ் ஏதோ ஒன்று வருது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையலுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ட்ரையல் நாள் இத்தனை நாள் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நாள் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பார்த்தோம்னா அப்போ பார்த்தா இங்கிலாந்தில் மட்டும் தான் நடந்துச்சு, லண்டனில். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்துலேயும் நடக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவிலையும் நடக்கும். ஸோ இங்கிலாந்து போகிறதுக்கு ரொம்ப முடியாதவங்களாம் வந்து பார்த்தோம்னா அவங்களால போக முடியாது இல்லையா. ஸோ இந்தியாவிலேயே வந்து அவங்க எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்கிலாந்தில் வேணாம்னு சொல்லலை, பட் வந்து இந்தியாவிலையும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்கன்னா இந்தியாவில் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது பார்த்து வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவில் மட்டும் கிடையாது, இங்கிலாந்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. போலீஸ் ரிஃபார்ம்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லாவை ரீகன்சிடரேஷன் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அன் எண்ட் டு அன்ஃபேர் டாரிஃப் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ். இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபேர் டாரிஃப்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்களோட கீ டிமாண்ட்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து மிலிட்டரி நேஷ்னலிசம். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த மாடரேட்டர்ஸோட டெக்னிக், அதாவது பெட்டிஷன் போடுறது, அந்த ஃபைல்ஸு இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபெயில் ஆகிடுச்சு. இதனால் பார்த்தோம்னா ஸோ அவங்களோட மெத்தட்ஸ், மாடரேட்ஸ் லீடர்ஸோட மெத்தட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சங்காட்டியும் அந்த ஐஎன்சிலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு குரூப் இருப்பாங்கன்னா கொஞ்சம் வேகமாக ரொம்ப இது ஒரு இதாக ஆக்ரோஷமாக இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் வந்து வயசானவங்களாம் ஒரு அதாவது பொறுமையாக போகணும் அப்படின்ற மாதிரி குரூப் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட மெத்தடை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன நீங்கள் இப்படி பெட்டிஷன் போட்டுட்ருக்கீங்க, எப்போ வேறு இதே பண்ணிட்டுருக்கீங்க, அவங்கள அதை தூக்கி போட்டுட்ருக்க, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் ஹெல்ப், அவங்களே வந்து செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிராக வந்து இது பண்ணுறது, இவங்க வந்து லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்க்கு லாயலாக இல்லாமல் அவங்கள எப்படியோ ஒன்று எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஐஎன்சி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது. ஸோ இதில் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா யார் ஃபோன் பண்ணாங்க, எப்போ ஃபோன் பண்ணாங்க, எங்கே ஃபோன் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், அவங்களோட இயர்லி அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட கீ டிமாண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா கதை தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெயினான ஒரு இது பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்தோம்னா 1905. ஓகே, ஸோ இந்த ஐடியா ஆஃப் பார்ட்டிஷன் டு சப்ரஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் பெங்கால் பை கிரியேட்டிங் ஹிந்து முஸ்லீம் டிவைட். ஸோ என்ன ஆச்சுன்னா அதாவது மெயினாக அதாவது இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்கன்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட மெயினான ஏரியான்னு பார்த்தோம்னா பெங்கால் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற பிரசிடென்சிஸ் எல்லாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பெங்காலில் தான் மெயினாக எல்லாருமே வந்து ரெவல்யூஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மற்ற பிரசிடென்ட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ என்ன பண்ணலான்னா இவங்க 2 பேர்த்து பிரித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை பிரிவினை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இவங்களை அடக்கி ஆள்றதுக்கு நம்மளுக்கு பொலிட்டிக்கலாக வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குள்ளார இருக்க அந்த பிரச்சனை, மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையாள ஆரம்பித்தாங்க. ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா மெயினான இது அது யோசிச்சது அதுதான். அந்த பெங்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு இப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹிந்து முஸ்லீம் டிவைடுன்றாங்க. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸை வந்து அதாவது பெங்காலி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து நேஷ்னலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வெப்பனாக மாற்றுறது, இதுதான் அவங்களோட ஒரு மெயினான அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா 2 கர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வந்து மாற்றலாம். ஸோ ஒன்று பார்த்தோம்னா பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணுறாரு. ஸோ அதனால் கர்சன் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ்க்கு, அதாவது இந்த ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா மொஹல்ஸ் டைம்லேருந்து கிடைக்காத என்ஜாய் பண்ணாத எல்லா விஷயத்தையும் இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஜாலியாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ஈஸ்ட் பெங்காலில், நான் பிரிக்க போகிறேன் இந்த ஈஸ்ட் பெங்காலில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் வந்து ஏற்றவும் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வேறு மாதிரி எஃபெக்டாக கொடுத்துச்சு.
பிரியறதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லாம் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினான காரணம், இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவினை இல்லாமல் சேர்றதுக்கு மெயினான காரணம் பார்த்தோம்னா, அப்போ அந்த டைமில் இருந்த ரீஜனல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் தான். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் இவங்கெல்லாம் நிறைய ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம். ஸோ இவங்க எழுதின அந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து மெயினான காரணமாக இருந்துச்சு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு, அதை இவங்களை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்று சேர்க்கறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆன்டி பார்ட்டிசன் மூமெண்ட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா பிரிக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா மூமெண்ட்டு, அதுக்கான இயக்கத்தை தோற்றுவிச்சு அவங்களுக்கு எதிராக வந்து போராடுறது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்ரேட்ஸ் எப்போ போல் பெட்டிஷன் அதெல்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களால வந்து அந்த பார்ட்டிஷன் இது பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ மாட்ரேட்ஸோ அவங்களே என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது வேறு டெக்னிக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது நல்லதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் குட்ஸ்லாம் வந்து பாய்காட் பண்ணணும், பாய்காட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதாவது புறக்கணிக்கிறது, பிரிட்டிஷ் குட்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்றாங்க. ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த சூரத் ஸ்பிளிட்ன்ற மாதிரி பெங்கால் பார்ட்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க ஸ்வதேஷ் மூமெண்ட்டோட ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சே தவிர வந்து பார்த்தோம்னா, மொத்தமாக வந்து அவங்கள துரத்தணும் அப்படின்ற ஒரு இதே அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. பட் பார்த்தோம்னா மிலிட்டரி நேஷ்னாலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மூமெண்ட் வந்து பெங்கால் மட்டும் கிடையாது, மொத்த ஃபுல் ஸ்கேலாக வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டாக வந்து ஸ்ட்ரகிளாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க மிலிட்டரி நேஷ்னாலிஸ்ட். ஸோ மாட்ரேட் பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டிப்பாக அவங்க போயே ஆகணும் அப்படின்றது இது. ஸோ இந்த பெங்கால் பார்ட்டிஷனை வச்சு இப்போ என்ன பண்ணால் பெரிய ஸ்ட்ரகிளாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி நாம் வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க மிலிட்டரி நேஷ்னலிசம் வந்து யோசிச்சாங்க. ஸோ வந்து எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, அதாவது இன்றைக்கி வந்து நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அஃபிஷியலாக வந்து பெங்கால் பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அறிவிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா 16/1995 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜூலை 1905 என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டில் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது ஒன்று பார்த்தோன்னா அஃபிஷியலாக பிரிக்கிறோன்னு சொல்கிறது, இன்ஃபார்ம் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தோன்னா பிரிக்கிறது. இந்த ஜூலை 1905 பார்த்தோம்னா இன்ஃபார்மேஷன் கொடுக்குற மாதிரி, இன்றைக்கி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது. இந்த 16/10/1905 பார்த்தோம்னா அஃபிஷியலாக பிரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது பார்த்தோம்னா 12th வரும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ வந்து இதை கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இந்த டேட்டும் முக்கியம், அந்த டேட்டும் முக்கியம். ஸோ 16/10/1905 பார்த்தோம்னா அஃபிஷியலாக பிரிச்சாச்சு. ஸோ அதனால் அது என்ன சொல்லுவாங்க, டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மார்னிங்னா என்னது, இறந்தவங்களுக்காக என்னது வருத்தப்படுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, மார்னிங் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய நாள் மாதிரி வந்து அவங்க அதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கங்காவுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, வந்தே மாதரம் பாடிக்கிட்டே போய் கல்கத்தா ஸ்ட்ரீட்டில் போயிட்டு கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க எல்லாமே, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள். ஸோ ஓகேங்களா, கங்காவுக்கு போயிட்டு வந்தே மாதரன் பாடிக்கிட்டே போய் கல்கத்தா ஸ்ட்ரீட் வழியாக போய் கங்காவில் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்க, அந்த துக்க நாளை அனுசரிக்கிறதுக்காக. இன்றைக்கி 16/1905. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இதை வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக பண்ணுறது தான் இந்த பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட்றாங்க. ஸோ அதோட டைம்லைன் ரொம்ப முக்கியம், 1905 1911. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்டர்லிங்க் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது வந்து பாய்காட் வேறு, ஸ்வதேஷி அப்படின்றது வேறு. அதாவது பாய்காட்னா புறக்கணிக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அதோட அர்த்தம். ஸ்வதேஷி அப்படின்றது பார்த்தோன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, செல்ஃப் ஹெல்ப் மாதிரி, நம்மளே வந்து இது பண்ணிக்கணும். எனக்கு வந்து துணி வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தோம்னா நானே நெஞ்சு நானே போட்டுக்கிறது. நான் வந்து பிரிட்டிஷ் இம்போர்ட் பண்ண துணியை போய் வாங்கக்கூடாது.
ஸோ என்னோடய பொருள் நானே வந்து செஞ்சுக்கிறது. இல்லை என்னால் செய்ய முடியலையா, அந்த செய்யறதுக்கு யாராவது வந்து நம்ம ஆளுங்களே இருப்பாங்களே, இந்தியன்ஸே இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி சுயமாக நம்மளோட தேவையை தீர்த்துக்கிறது தான் பார்த்தோம்னா ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா பாய்காட்னு பார்த்தோம்னா மொத்தமாக புறக்கணிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இன்டர்லிங்க் பண்ண மாதிரி தானே இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தோம்னா ஸ்வதேஷின்றது என்னென்னா பிளான் டு மேக் இந்தியா ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக, அதாவது நம்மளோட தேவைகளை நாமளே தீர்த்துக்கிறதா வந்து இந்தியாவை மாற்றணுன்றது தான் ஸ்வதேஷியோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட், பெங்கால் நடந்த இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டில் 4 மேஜர் ட்ரெண்ட் வந்து கடைப்பிடிச்சாங்க. ஒன்று பார்த்தோன்னா மாட்ரேட் ட்ரெண்டு, அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி, அடுத்து மிலிட்டன்ட் நேஷனலிசம், ரெவல்யூஷனரி டெரரிசம். இது 4 ட்ரெண்டை வந்து இந்த ஸ்வதேஷிலே வந்து கையாண்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் ஹெல்ப், நமக்கு நாமே வந்து பார்த்தோம்னா உதவி செஞ்சு நம்மளோட தேவையை தீர்த்துக்கிறது. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா இப்போ பிரிட்டிஷோட ஸ்கூல்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க, பிரிட்டிஷோட யூனிவர்சிட்டிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் நம்ம படிக்காமல் செய்யாமல் நாமளே வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு தேவை அல்டர்னேட்டிவாக நாமளே இன்ஸ்டியூஷன் நாமளே வந்து பில்ட் பண்ணி நாமளே வந்து கவர்ன் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட மெயினான ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இதனால பார்த்தோன்னா ஸ்வதேஷி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்வதேஷி ஷாப்ஸு, அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸு, ஹேண்ட்லூம், சோப்பு, இது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய வந்து வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஸோ 1906 பார்த்தோன்னா ஸ்வதேஷி மூமெண்ட் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ இது கீழே பார்த்தோம்னா ஸ்வதேஷி மூமெண்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸ்வதேஷ் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாய்காட் பண்ணும், ஃபாரின் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணும். அடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கோர்ட்ஸ், டைட்டில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்களே டைட்டில், கவர்மெண்ட் சர்வீசஸ், இது எல்லாத்தையும் பாய்காட் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரி, நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாமளே டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரிப்ரெஷன் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நாமளும் வந்து திருப்பி வந்து அவங்கள தாக்கணும். ஆர்ம்டு ஸ்ட்ரகிள்னால் என்னது, நம்ம ஆயுதமேறிய போராட்டம் நம்ம செய்யணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். பட் அவங்க லிமிட்டை தாண்டி போனால் நாமளும் லிமிட்டை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இதாக வந்து பிரித்தாங்க. ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னது, ஃபாரின் குட்ஸை பாய்காட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அவங்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இன்ஸ்டியூஷன், டைட்டில் எல்லாமே நம்ம பாய்காட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம விஷயத்துலன்னு பார்க்கும்போது ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா டெவலப் பண்ணோம். ஸ்கூல்ஸ் வந்து நாமளே கட்டிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு லிமிட்டை தாண்டி போட்டாங்கன்னா நாமளும் வந்து ஆயுதம் ஏந்தி அவங்களுக்கு எதிராக நம்ம போராடணும். இந்த 4 இது வந்து அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ பார்த்துக்கோங்க இந்த 4 பாயிண்ட்டுமே. ஓகே. இதுக்கப்புறம் தான் வந்து மிலிட்டரி நேஷனலிசம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தீவிரமாகுது. இந்த பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் தான் இந்த மாடரேட்ஸ்லாம் ஸ்வதேஷி அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மிலிட்டரி நேஷனலிசம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போக ஆரம்பித்தாங்க. அதான் இன்னும் பிரியல. பட் அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து மிலிட்டரி நேஷனலிசம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ மிலிட்டரி நேஷனலிசம் அப்படின்னாலே 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர திலக், அதே மாதிரி பார்த்தோம்னா பிபின் சந்திரபால். ஸோ இவங்க 3 பேர் தான் பார்த்தோம்னா அந்த மிலிட்டன்ட் அப்படின்ற ஒரு இதுக்கே வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் பார்த்தோம்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டான முக்கியமான ஒரு லீடர்ஸ் அப்படின்னாலே இவங்க 3 பேர் தான். ஸோ இந்த லாலா லஜ்பத் ராய் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் சேர்ந்தவர். ஸோ பால கங்காதர திலக் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் பார்த்தோம்னா பெங்கால். ஸோ லாலா லஜ்பத் ராய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் கேசரி இல்லைனா லயன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்வாங்க, பஞ்சாபோட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பால கங்காதர திலக் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். பிபின் சந்திரபால் பார்த்தோம்னா பெங்காலை சேர்ந்தவர். இவர் பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபாதராக இருந்திருக்காங்க. ஸோ வந்து லாலா லஜ்பத் ராய் வந்து பஞ்சாப் கேசரி லயன் ஆஃப் பஞ்சாப், பால கங்காதர திலக் பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட், பிபின் சந்திரபால் பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ்மாங்க. ஸோ இந்த பிபின் சந்திரபால் என்ன பண்ணார் பார்த்தோம்னா 1907 இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். 1907 பார்த்தோம்னா மெரினாவில் பெரிய ஒரு இது சேர்த்தி
ஒரு போராட்டமே நடத்தினார் மெரினாவில், பிபின் சந்திரபால். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து இவங்களை என்ன சொல்லுவாங்களா, லால் பால் பால் ட்ரியூம்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரியூம்ரேட்னா என்னது, ட்ரைனா என்னது, 3 அப்படின்னா அர்த்தம். ஸோ அவங்க 3 பேர் லால் லஜபத் ராய் லால், பால கங்காதர் பால், பிபின் சந்திரபாலில் பால், இவங்க 3 பேர்த்து லால் பால் பால் ட்ரையூம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமானவங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா மிலிட்டன் நேஷனலிசத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க இருந்த இடமா தான் இருந்துச்சு. அதனால தான் பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட்பீட் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் அந்த டைமில் சுதேஷ் மூமெண்ட் அப்போ பார்த்தோம்னா பஞ்சாப், பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் மட்டும் தான் இருந்துச்சா, சவுத் இந்தியாவில் இல்லையான்னு பார்த்தோன்னா இருந்துச்சு. சவுத் இந்தியாவில் டுட்டிகோரின் தான் வந்து மெயினான ஏரியா. இப்போ அங்கே வந்து பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா மாதிரி சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா டுட்டிகோரின் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சு ஸ்வதேசி ஆக்டிவிட்டிக்காக. ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வஉசி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. அடுத்து ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸோட காமன் கோல் என்ன பார்த்தோம்னா ஸ்வராஜ் அச்சீவ் பண்ணணும், அதாவது செல்ஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்வராஜ்ன்றது ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி மாறிச்சு. மாட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் அப்படின்றது பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு உரிமை வந்து வேணும். பிரிட்டிஷ் கீழே வந்து இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு லாயலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இவங்க வந்து பெரிய இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதே பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு பட் அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு மொத்தமாக அவங்கள துரத்தி விட்டுருணும், அவ்வளோதான். ஃபாரின் ரூலுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவங்க ஊர்லேயே இருக்கக்கூடாது, கிளம்பி போயினே இருந்தணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நினச்சாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. திலக் பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் வாஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஆஃப் ஃபாரின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு திலக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் அவர் என்ன சொல்வார்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் அட்டன் இட். ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு கோட்ஸு. ஸோ இது சொன்னது யார் பார்த்தோன்னா பாலகங்காதர திலக். ஸோ அது எப்போ சொன்னார்னு கூட கேட்பாங்க. 1897 நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. இந்த திலக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எழுதின புக்கு பேர் ஓரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். ORION அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா ஃபெர்கூசன். ஸோ டெக்கானில் இருக்க ஒரு காலேஜ், டெக்கான் இருக்கு இல்லையா, டெக்கான் ஏரியாவில் இருக்க ஒரு காலேஜில் அவர் என்ன பண்ணார், ப்ரொஃபஸராக வேலை செஞ்சார். இவரோட லோக்மானிய திலகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, அவர் எழுதுகிற புக்கு பேர் ஓரியன். அதுக்கப்புறம் ஃபெர்கூசன் அப்படின்ற டெக்கான் காலேஜில் ஒர்க் பண்ணார். லோக்மானிய திலகர்னு சொல்லிட்டு ஒரு பேர். அவர் சொன்ன கோட்ஸு ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் அட்டன் இட் சொன்னார். அதுக்கப்புறம் எப்போ சொன்னார்னா 1897. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியம். அதுக்கடுத்து வந்து முக்கியமான டாபிக் என்ன பார்த்தோன்னா ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்னாலே நமக்கு பார்த்துட்டு 1916 1918 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்த்தோம்னா வாஸ் ரிவைவ்ட் அண்ட் ரேடிகலைஸ்ட் டியூரிங் எப்போன்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து ஓரளவுக்கு புத்துயிரானது எப்போன்னு பார்த்தோம்னா ஹோம் ரூல் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இதோட லீடர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா லோக்மானிய திலகரும் ஆனி பெசன்ட்டும். அதாவது நார்த் இந்தியாவில் பூனாவில் பார்த்தோம்னா லோக்மானிய திலகரும், ஆனி பெசன்ட் பார்த்தோம்னா மெட்ராஸ்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்னதான் இதோட ஐடியா வந்து ஆனி பெசன்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கனாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா லோக்மானிய திலக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் ஆனி பெசன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட்கலாம், இது கூட கேட்கலாம். இது வந்து 12th நல்லா டீட்டெயிலாகவே இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கான பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வார் 1 அதுக்கப்புறம் அந்த இந்தியா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் வந்து அதோட பேக்ரவுண்ட். ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இதுதான். ஸோ பிரிட்டிஷ் வந்து எப்போ வந்து ஜெர்மனிக்கு எதிராக இது பண்ணாங்களோ மாட்ரேட் அண்ட் லிபரல் லீடர்ஷிப் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுத்துடணும் சண்டைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கேட்டோன்னே பிரிட்டிஷும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய இடத்துக்கு வேர்ல்டு வார்க்காக நிறைய இடத்துக்கு அனுப்புனாங்க. பட் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எப்போ போல் காலை வாரி விட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்லா ப்ரெஷரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு இது மாதிரி செல்ஃப் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த ஏமாற்றுறதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, ஏமாற்றுறதுக்கப்புறம் வந்து ஒரு பொறி தட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஹோம் ரூலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளாரையே கான்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி செல்ஃப் கவர்மெண்ட் வரணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து போகிறத பற்றி கிடையாது, அவங்களுக்குள்ளார அந்த எம்பையருக்குள்ளார ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், அதேமாதிரி பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்ட் லேட்டர் டு ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. ஸோ வந்து அதே மாதிரி
டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வயலண்ட் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணாமல் நான் வயலண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லக்னோ பேக்ட் பார்த்தோம்னா 1960 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் ரியூனியன் ஆஃப் மாட்ரேட் அண்ட் மிலிட்டன்ட் நேஷனலிசம். அதாவது பார்த்தோம்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா அப்போ பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்போ மாட்ரேட்டு மிலிட்டன்ட் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இணக்கமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குச்சு அந்த டைமில். ஸோ ஓகேங்களா. ஸோ லக்னோ பேக்ட் வந்து 1916 படி என்ன பண்ணால் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே என்னன்னு சொல்லி ஒத்துக்கினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து என்ன பண்ணணும்னா முஸ்லீமுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு எலக்ட்ரேட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இவங்க வந்து சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் கடைசியில் பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்வராஜ் வந்து பார்த்தோம்னா திலக் அண்ட் ஆனி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் லீக் மூலிமா என்ன பண்ணாங்க ஒரு டிமாண்ட்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அவங்களுக்குலாம் ஒரு பாப்புலாரிட்டி வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க ஓகே எப்படி ஐஎன்சி வந்து அடக்குனாங்களோ அந்த மாதிரி இவங்களையும் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு இது பண்ணுற இவங்களையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய இதான டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற ஒரு பிரித்தாளும் கொள்கையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 1919 பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாண்டகு கெம்ஸ்கோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபார்ம் ஆரம்பித்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம், ஒரே இதாக கொடுக்காம செல்ஃப் கவர்னன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து கடுப்பானாங்க இந்தியன் நேஷனலிஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ரவுலட் ஆக்ட் அதாவது பிளாக் ஆக்ட்னுவாங்க அதை வந்து அறிவித்தாங்க. அதுபடி என்னென்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இப்போ நான் வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண போகிறேன்னா எடுத்துன்னே அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ ஏன் அரெஸ்ட் பண்ண அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் இது எல்லாம் வந்து காட்டிட்டு தகுந்த ஆதாரம் எல்லாம் காட்டினா மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரூல். பட் ரவுலட் ஆக்ட் படி என்னென்னா நான் வந்து போலீஸு நான் போயிட்டே இருக்கேன், ஒருத்த வந்து என்னை பார்த்து முறைக்கிறான், அப்போ வந்து ஏதோ தப்பு பண்ணிக்காம போலன்னா உடனே பிடிச்சி தூக்கி போட விசாரிக்கிறதா இல்லை பார்த்துட்டான் எனக்கு இது மாதிரி சந்தேகமாக இருக்குது பிடிச்சி தூக்கி போடுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு விசாரணை இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் விசாரணையே கிடையாது, மொத்தமாக தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறது, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருது. இதுதான் வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு இன்னொரு பேரிடியாக வந்து அவங்களுக்கு விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா இதோட வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து முடியுது. இது வந்து கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் காந்தியன் பேசுது. அதுக்கப்புறம் தான் காந்தி வருவார். காந்தி வந்து நிறையா விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதில் தான் வந்து இன்னும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக வரும். ஸோ அதை நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ மற்றபடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இதெல்லாம் நான் இதெல்லாம் சொல்ல போகிறதுலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டே ஆகணுன்ற அளவுக்கு. ஓகேங்களா. ஓகே. இந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க. எப்போனா 1911 ரத்து பண்ணிட்டாங்க. பண்ணவர் யாருன்னா லார்ட் ஹார்டிங் அப்படின்றவர் வந்து ரத்து பண்ணிட்டார். ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஓகே. நீங்கள் கீழே கொடுத்துருக்குறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆக்ட்டு. அதுக்கப்புறம் அதோட இயர் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னா அடிக்கடி வந்து கேட்குறது 1878 பப்ளிக் மீட்டிங் ஆக்ட். அதாவது பப்ளிக்கில் வந்து மீட்டிங் போடுவாங்க இல்லையா, அது வந்து 1907. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908. நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் ஆக்ட் 1908. இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1910. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878, பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் பார்த்தோம்னா 1907, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1908, நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அஃபென்ஸ் ஆக்ட் பார்த்தோம்னா அதே 1908, இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1910. ஓகேங்களா. ஓகே. இது என்னன்னு பார்த்தோம்னா திலகர் ஆரம்பித்த வந்து 2 நியூஸ் பேப்பர். ஸோ ஒன்று பார்த்தோன்னா கேசரி மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா கேசரி வந்து என்ன லாங்குவேஜ், அதாவது கேசரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயும் மராத்தா லாங்குவேஜ் வந்து மராத்திலையும் ஆரம்பித்தாங்க. ஏன்னா மராத்தான்றதுனால அது மராத்தி அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜும் மாற்றி கொடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. மராத்தான்றதுனால மராத்தியில் கிடையாது, கேசரி தான் பார்த்தோம்னா மராத்தியில். மராத்தான்றது இங்கிலீஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. அது நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா புக் பேக் கொஷின்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான புக் பேக் கொஷின்ஸு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரான்னு பார்த்தோம்னா சந்தல்ஹூல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து டாமின் ஹைகோ அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் அந்த சாந்தல்ஸோட லேண்டை வந்து டாமின் ஹைகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து பார்க்கலாம்.
Das became the de facto ruler of Mysore after the Udayar kings after successfully handling the Marathas. பார்த்தோம்னா ஹைதர் அலி. ஓகே, திப்பு சுல்தான்ஸ் கேப்சர் ஆஃப் டேஸ் லெட் டு தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ஜஸ்ட் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். கிராக்னூர். ஸோ திப்பு சுல்தான்ஸ் கேப்சர் ஆஃப் கிராக்னூர். அடுத்து பார்த்தோம்னா அந்த பாலைக்கார சிஸ்டமாஸ் ஒரிஜினலி ப்ராக்டிஸ்டுன்னு பார்த்தோம்னா விஜயநகர் கிங்டமில் தான். அடுத்து யூசப் கான் brought புலிதேவஸ் 3 மேஜர் ஃபோர்ட்ஸ் நெற்கட்டம், சேவல், வசுதேவநல்லூர் அண்ட் பனையூர் அண்டர் இஸ் கண்ட்ரோல். ஓகே, அடுத்து வேலு நாச்சியார் வாஸ் டாட்டர் ஆஃப் யார்? ராஜா ஆஃப் ராமநாதபுரம். ஓகே, அப்போ அந்த டைமில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சர்வீஸ் இருந்தப்போ சர்வீஸில் இருந்த கலெக்டர் யாருன்னு கேட்குறாங்க, டபிள்யூசி ஜாக்சன். ஓகே, வேலூர் ரிவால்ட்டுக்கு இம்மிடியட் காஸாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா நியூ டர்பன். அந்த அவங்க சிம்பிள் இருக்க மாதிரி அந்த இது கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதில் தான் வந்து மெயினாக இமிடியட் காசாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து கோல் ரிவால்ஸ் சந்தல்ஸ், இப்போ கோல் அப்ரைசிங் ஆஃப் சந்தல்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க, பிந்த்ராய் மால்ட். அடுத்து டேஸ் வாஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வென் கிரேட் ரிபலியன் ஆஃப் 1857 broke out. ஸோ 1857 கிரேட் ரிபலியன் broke out ஆச்சு இல்லையா, அப்போ அந்த டைமில் கவர்னர் ஜெனரலாக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க, கேனிங். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து டேஸ் டிஃபீட்டட் நானா சாஹிப்ஸ் ஃபோர்ஸஸ் டியூரிங் 1857 ரிபலியன். யாருன்னு பார்த்தோம்னா நானா சாஹிப் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மேஜர் ஜெனரல் ஹாவ்லாக். ஸோ நான் போன வீடியோவில் இதில் பார்த்தோன்னா ஒரு டேபிளாக காலம் கொடுத்துருப்பேன், யாரை வந்து டிஃபீட் பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஃபைண்ட் அவுட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வாரன் ஹாஸ்டிங் வாண்டட் டு டீல் வித் திப்பு சுல்தான் இன் a revengeful manner. The elimination of Tippu and the restoration of whole Odeya dynasty to Mysore kingdom marked real beginning of company's rule in south. The Nawab of Arcot gave support to Velu Nachiyar. The temple of Kalayar Kovil is in heart of Tirunelveli forest. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா பி மட்டும்தான். ஏன்னு பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங் வராது, வேற ஒருத்தர் வருவார். அவர் தான் பார்த்தோம்னா திப்பு சுல்தானுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சார். பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே, 2 வந்து கரெக்டு தான். அடுத்து பார்த்தோம்னா நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது, ஹைதர் அலி தான் சப்போர்ட் பண்ணார். அடுத்து பார்த்தோம்னா காளையார் கோயில் வந்து திருநெல்வேலியில் கிடையாது, சிவகங்கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து த ஃபோர்ட் ஆஃப் சிவகிரி வாஸ் எமினன்ட்லி சூட்டட் போத் ஃபார் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ரேஷன். இது கரெக்ட். இட் இஸ் அட் ஃபுட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வித் ஃபார்மிடபிள் பேரியர்ஸ் அரவுண்ட் இட். இதுவும் கரெக்ட். ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தோம்னா அது அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். அடுத்து வந்து ஒரு மேட்ச் பார்க்கலாம். ஜில்லஸ்பி வந்து பார்த்தோன்னா வேலூர் ரிவால்ட்டு. ஸோ மாஞ்சினா என்னது சாந்தல்ஸ் அவங்களோட இது. ஜெக்கோபின் கிளப் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கப்பட்டினமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெக்கோபின் கிளப்னு சொல்லிட்டு யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மங்கள் பாண்டிய பார்த்தோன்னா தெரியும், பராக்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா கிரேட் ரிபல்லியன் அது. ஓகே, இது பார்த்தோன்னா 12th ஒரு புக் பேக் கொஷின் செகண்ட் லெசனில். ஸோ பாருங்கள். Lala Lajpat Rai was proposed as president by militant nationalists for Surat session of Congress. அடுத்து consider the following statement. The partition of Bengal in 1905 was the most striking example of British divide and rule policy. Yes, correct. In the Calcutta meeting 1905, Surendra Banerjee gave a call for boycott of British goods and institution. Okay, அதுவும் கரெக்டு. ஸோ அதே மாதிரி 7/8/1905 at a town hall meeting in Calcutta, a formal proclamation of Swadeshi movement was made. இது கரெக்டாக, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க 7/8/1905. நம்ம ஸ்வதேசி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், என்ன டேட் ஆகுதுன்றது பார்த்துக்கணும். அடுத்து வந்து ஒரு மேட்ச். இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 பார்த்தோம்னா க்ரஷ்டு த நேஷனலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டான் சொசைட்டி எதுக்கு பார்த்தா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனுக்காக. ஸ்வராஜ்னா என்னென்னு நாம் பார்த்தோம், செல்ஃப் ரூல்னு சொல்லிட்டு. ஸ்வதேஷினா என்னென்னு பார்த்தோம்னா ரிவால்ட் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஓகே, இதில் வந்து எது கரெக்டாக பேர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தோம்னா பங்கீம் சந்திர சாட்டர்ஜி பார்த்தோம்னா அவர் எழுதின இதுதான் பார்த்தோம்னா அனந்த் மேத். அதாவது ஒரு மிலிட்டன்ட் இருக்காங்க, மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப இதாக படித்தது இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டான் சொசைட்டி பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம் தப்பு. டான் சொசைட்டி பார்த்தோம்னா யார், ஆக்சுவலி அவர் யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்த் கோஷோட தம்பிங்கன்னு வரும், பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 லார்ட் மின்டோ வராது. அதே மாதிரி எபிசென்டர் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் பார்த்தா மெட்ராஸ் வராது. ஐ திங்க் பஞ்சாப் சம்திங் அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். ஓகே, அனுசலாம் சமிட்டி ஆஃப் கல்கத்தா ஃபவுண்டட் பை பூலின் பெஹாரி தாஸ்ன்னு வருது.
பட் பூலின் பஹாரிதாஸில். சரி ஓகே, இது விட்டுருங்க. நம்ம அந்த லெசன் பார்க்கும்போது புக் பேக் பார்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுல்ல. ஓகே, அவ்வளோதான். மீதியெல்லாம் 12th நம்ம பார்க்கும்போது புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்த லெசன் வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்டு அந்த இது வந்து அந்த லெசன் வந்து முடிச்சாச்சு. 10th பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காந்தியன் பேஸ் காந்தியன் பேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு லெசனும் கூட. ஓகே, நாங்கள் அங்கே மீட் பண்ணுறேன். பாய்.